அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜாதகத்தில் வற்றாத பொருளாதாரம், அதாவது தன் வாழ்நாளில் பணக்கஷ்டம் இனி வராத ஒரு காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு சிலர் நிறைய கஷ்டப்படுவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்தில் பெரிய லெவலில் பணத்தை கொண்டு வந்து அந்த ஜாதகத்தை கொடுத்துரும். அப்படி ஒரு கிரக அமைப்புங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் நிறைய லக்கணங்கள் இருக்குது. சந்திர லக்கணம், சூரிய லக்கணம், ஜென்ம லக்கணம், கடிகா லக்கணம் அப்படி நிறைய லக்கணம் இருக்குது. அதில் இந்து லக்கணம் அப்படின்னு ஒரு லக்கணம் இருக்குது. அந்த இந்து லக்கணத்தில் நின்ற கிரகம் தசா புத்தியாக வரக்கூடிய காலத்தில் அந்த ஜாதகருக்கு திடீர் ஒரு பெரிய பணவரவை கொடுத்துருது. அதாவது வாழ்நாளில் இனிமேல் பணப்பிரச்சனை வராத ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு காலத்தை அந்த இந்து லக்கணத்தில் நின்ற கிரகம் கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்து லக்கணத்தில் நின்ற கிரகம் தசை வரக்கூடிய காலம் பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். எந்த பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், லக்கணத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், லக்கணம் கெட்டு இருந்தாலும், லக்னாதிபதி கெட்டு போன நிலையில் இருந்தாலும், இந்த இந்து லக்கணத்தில் நின்ற கிரகம் தசை வரக்கூடிய காலத்தில் ஒரு பெரிய யோகத்தை தருதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்து லக்கணம் லக்கணத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குது, இந்து லக்கணத்தில் நின்ற கிரகம் யார், இந்து லக்கணத்தை பார்க்குற கிரகம் யாருன்னு பார்த்து அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்நாளில் கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வற்றாத பண செல்வங்கிறது அந்த காலத்தில் கொடுத்துரும். அப்போ இந்து லக்கணத்தில் நின்ற கிரகம், இந்து லக்கணத்தை பார்த்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் பெரிய பண யோகத்தை தருதுங்கிறது ஒரு சரியான உண்மை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் எது இந்து லக்கணம், அந்த லக்கணத்தில் இருக்கிற கிரகம் இருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான காலத்தில் சரியாக உழைச்சா வாழ்க்கையில் நல்ல முன்னைக்கு வரலாம் அப்படிங்கிறது உண்மை. வணக்கம்.